சொரக்காய் செடி 80 அடி நீளம் வளரும் அப்படின்னா நம்ப முடியுதா? நம்ம தாயகம் மரபு வேளாண்மை நிலத்தில் வளர்ந்துருக்குங்க. அது என்ன ரகம், அது எவ்வளோ பெரிய காயாக வரும், எந்த பட்டத்தில் நடவு செய்யணும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் தாயகம் விஜய். தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள். பெரிய சைஸ் கும்ப சொரக்காயோட வேர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ இதோடைய காய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 காய்கள் கிட்ட காய்ச்சிருச்சு. அதோடைய காய் நீர் சத்து எப்பயுமே சுரக்காயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது நீங்கள் தூக்குனீங்கன்னா பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த சைஸ் இருக்கும்போது இதுவே ஒரு 12 கிலோ கிட்ட வரும். இப்போ நமக்கு இந்த சுரக்காய் விதை எங்கே கிடச்சிது அப்படின்னா, நம்ம இந்த ஆண்டு இதுக்கு பயணம் பண்ணியிருந்தோம். ஒடிசா பக்கத்தில் கோராபுட் அப்படிங்கக்கூடிய பகுதிக்கு. அங்கே கோராபுட்டில் மலைவாழ் மக்கள் இந்த விதைகள் வச்சுருந்தாங்க. அப்போ சுரக்காய் மனிதர் ஹரியானாவில் லல்லுபாய் இருக்கார். அவருக்கு அந்த விதைகளை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவர் எனக்கு கொஞ்சம் விதைகள் கொடுத்தாரு. அதை கொண்டுட்டு வந்த உடனே நடவு செஞ்சாச்சு. ஆனால் நாங்கள் நடவு செஞ்சது சுரக்காய் நடுறதுக்கான பட்டம் கிடையாது. நடவு செஞ்சுட்டோம், அதுவே வளர்ந்து இந்த அளவு காய்ச்சிருக்கு. அப்போ பட்டத்தில் நடவு செஞ்சால் ஒரு காய் 20 கிலோ எடைக்கு வரும் அப்படின்னாங்க. இப்போ அங்கே ஆரம்பித்து இப்போ அடுத்து இங்கே காய்கள் காய்ச்சிருக்கு. இதிலே பார்த்தீங்கன்னா இந்த கொடி அப்படியே வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். அப்படியே இங்கே ஒரு காய் காய்ச்சிருக்கும். இது அப்படியே தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 80 அடி நீளத்துக்கு இந்த செடி படர்ந்து இருந்தது. இது எல்லாமே அந்த சுரக்காய் கொடி தான். இங்கே வரைக்கும் வந்திருந்தது. பிஞ்சு காய் வீட்டுக்கு தேவைக்கு பறிச்சுட்ருக்கோம். ஒரு காய் பறித்து அந்த காய் 2 நாள் வச்சு சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு பெரிய காயாக இருக்கும். சுரக்காய் பொதுவாக ஒரு ஆக்கிரமிப்பு தாவரம், நல்லா படரும். ஏறுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா அது நல்லா ஏறிடும். இப்போ மரங்கள் எல்லாம் கூட ஏறி காய்க்கும். ஆனால் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நீளமாக காய்க்கக்கூடிய சுரக்காய்களை மரங்களில் ஏற்றுறதுல தவறு கிடையாது. ஏறி மேலே காய்ச்சி நீளமாக தொங்கும். ஆனால் குண்டாக காய்க்கக்கூடிய காய்களும் பெரிய சைஸாக காய்க்கக்கூடிய காய்களையும் நம்ம தரையில் படர விடுறது தான் நல்லது. அப்போ தான் காய் சேதம் இல்லாமல் நம்ம அறுவடை செய்ய முடியும். சுரக்காயில் நிறைய ரகங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ரகம் தான் இந்த கும்ப சுரக்காய். இந்த கும்ப சுரக்காவிலே பெரிய கும்ப சுரை இங்கே பார்த்திங்கன்னா ஒரு தென்னை மரத்து ஒரு தென்னமன்றோட இதை ஆக்கிரமித்து நல்லா வளர்ந்து கிடக்கு. அதில் உச்சியில் ஒரு பிஞ்சு வச்சுருக்கு. இந்த சைஸ் தான் நல்லா பெருசாக காய்க்கக்கூடியது. இதுக்கு சரியான பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியிலேருந்து நடவு செய்ய தொடங்கலாம். கார்த்திகை வரைக்கும் நடவு செய்யலாம். புரட்டாசியில் கரெக்டாக நடவு செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு காய்ப்பு எதிர்பார்க்க முடியும். ஒரு காய் 20 கிலோன்னா தாராளமாக 20 கிலோ எதிர்பார்க்க முடியும். இந்த குடுவைகளை நம்ம நிறைய வகைகளுக்கு பயன்படுத்தலாம். சேமிப்பு கிழங்கு மாதிரி பயன்படுத்தலாம். 20 கிலோனா அந்த காய் எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படிங்கிறத கணக்கிட்டு பாருங்கள். அப்போ அந்த குடுவைகளை நம்ம எதுக்காக பயன்படுத்தலாம்? சேமிப்பு கிழங்கு மாதிரி வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்த முடியும். இதை நீச்சல் சுரையாகவும் கூட நம்ம பயன்படுத்திக்க முடியும். இப்போ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே நல்ல ஒரு பெரிய சைஸான காய். இப்போ இந்த விதைகள் நம்ம தோட்டத்திலே நம்ம சேகரித்து வச்சுருக்கிறோம். விதைகள் தேவை அப்படின்னா தாராளமாக பெற்றுக்கலாம். நன்றி.